ஓம் ஸ்ரீ கபிலமூர்த்தயே நமஹ. நம்ம நாராயணியத்தில் 15வது தசகத்தில் கபிலமூர்த்தி தேவஹூதிக்கு பண்ணின உபதேசத்தை கபில கீதை அப்படின்ற தசகத்தை பார்த்துட்டு வரோம். அதில் 8 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அப்போ மரணத்துக்கு பின்ன ஜீவனுடைய கதி உத்தம ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் சத்தியோமுக்தி அடைகிறாங்கன்னு சொல்கிறார். வேறு உலகங்களுக்கு போகாமல் பகவான்கிட்ட அவள் ஐக்கியமாறா. நடுத்தரமான சாதகர்களும் சிறந்த உத்தர மார்க்கத்தில் போய் படிப்படியாக பிரம்மலோகத்துக்கு போய் கல்பாந்தத்தில் முக்தி அடைகிறாங்க. அடுத்த படியில் உள்ளவாளோ தக்ஷண மார்க்கத்துக்கு போய் மேல் உலகங்களில் இன்பத்தை அனுபவித்து புண்ணியம் தீர்ந்ததும் பூலோகத்துக்கு திரும்பிடுறாங்க. இப்படியெல்லாம் அவாவாளுடைய கதி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 9வது ஸ்லோகம். இதி சுவிதி வேத்யாம் தேவஹே தேவஹூதிம் கிருத நுதிமனுக்ரஹ்ய த்வம் கதோ யோகி சங்கைஹி விமலமதிராதாசௌ பக்தி யோகேன முக்தா த்வமபி ஜனிஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீஷ்யாம். அப்பா தேவதேவா, அறிய வேண்டியது உங்ககிட்ட நன்னா அறிஞ்சின்றவளும் உம்மை துதிச்சவளுமான தாய் தேவஹூதியை அனுகிரகம் பண்ணினார் அந்த மூர்த்தியானவர். இந்த கபிலமூர்த்தி தன்னுடைய தாய்க்கு இப்படி உபதேசம் பண்ணிவிட்டு அவளை அனுகிரகமும் பண்ணுறார். யோகி கணங்களோடு போய் இப்போயும் பாரத நாட்டின் வடகிழக்கில் ஜனங்களுடைய நன்மைக்காக நீர் இருக்கிறீரே அப்படின்னுட்டு கபிலமூர்த்தி போய் ஐக்கியமானதை இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. பக்தி யோகத்தில் நிர்மலமான சித்தம் படைத்த தேவஹூதியும் கடைசியில் முக்தியை போய் அடைஞ்சாங்களே. தேவஹூதி எந்த இடத்துல சித்தி அடைஞ்சாலும் அது சித்தி பத்தம் அப்படின்ற பெயரோட மூவுலகத்துலேயும் பிரசித்தி பெற்றதுனால புண்ணியம் நிறைஞ்ச க்ஷேத்திரமாக மாறித்துன்னுட்டு பாகவதம் நமக்கு சொல்கிறது. கபிலர் வடகிழக்கில் இருக்க இடம்தான் கங்காசாகரமாக இருக்குது. அடுத்து 10வது ஸ்லோகம். பரம கிமு பஹுக்த்யா த்வத்பதாம்போஜ பக்திம் சகல பய விநேத்ரீம் சர்வகாமோபநேத்ரீம் வதசி கலு திருஷ்டம் த்வம் தத் விதூய மயான்மயே குரு பவனபுரேச த்வய்யுபாதாத் தத்ஸ்வ பக்திம். அப்பா பரமபுருஷா, அதிகம் பேசுறதுனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. உம்முடைய திருவடி தாமரைகளில் பக்தி ஒன்று தான் எல்லா பயங்களையும் போக்கக்கூடியது. அந்த பயத்தை போக்கக்கூடிய அது எல்லா விருப்பங்களையும் பூர்த்தியும் செய்யும்னுட்டு நீரே திடமாக சொல்லியிருக்கீங்களே. அதனால் குருவாயூரப்பா, என்னுடைய நோய்களையும் போக்கி உம்மக்கிட்ட பக்தியை உண்டு பண்ணிம்படி அருளும். குரு பவனபுரேசன்னா குருவாயூரப்பனை குறிக்கக்கூடியது. துவையு பாதா தத்ஸ்வ பக்தி, உம்முடைய பாதத்தில் பக்தியை உண்டு பண்ணி கொடுப்பான்னுட்டு பட்டத்திரி வேண்டிக்கிறார். இதோடு நம்ம 15வது தசகம் முற்று பெறுறது. ஓம் கபிலேஸ்வராய நமஹா. அடுத்து 16வது தசகம். நரநாராயண அவதாரம், தக்ஷயாகம். அது ரெண்டும் இந்த தசகத்தில் வருது. நரநாராயணருங்களுடைய அம்சமாக தான் நம்ம மகாபாரதத்தில் அர்ஜுனர் நர அம்சமாகவும் நாராயண அம்சமாக கிருஷ்ண பரமாத்மாவையும் நம்ம பார்த்தோன்றத நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம். அப்படி நரநாராயணருடைய அவதாரத்தை இந்த தசகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தக்ஷோ விரிஞ்ச தனயோத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிம் இஹ ஷோடசசாபகன்யாஹ தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷி ஸ்வதாம் ச ஸ்வாஹாம் ஹவிர் புஜி சதீம் கிரிசே த்வதம் சே. அப்போது இதில் தக்ஷனுடைய வம்சாவளி இந்த தசகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரம்மாவனுடைய புத்திரரான தக்ஷ பிரஜாபதி ஸ்வயம்புவ மனுவின் புத்திரியான பிரசூதியை மனைவியாக அடைகிறார். அப்போ அவகிட்ட 16 பெண்களை அவர் பெற்றிருக்கிறார். அதாவது தக்ஷ பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் பிறக்கிறவா 16 பெண்கள். அதில் 13 பெண்களை தர்மதேவருக்கு அவர் கொடுக்குறார். ஸ்வதா அப்படின்றவளை பித்ரு தேவதைக்கு கொடுக்குறார். ஸ்வாஹான்றவளை அக்னி தேவருக்கு கொடுக்குறார். சதி அப்படின்றவளை உம்முடைய அம்சமான கிரீசருக்கு கொடுக்குறார். அதாவது இதனால் என்ன ஆகுது, 13 பெண்களை யமதேவர் அதாவது தர்மதேவர் மணந்துக்கிறார். ஸ்வதா பித்ரு தேவதைக்கு போகிறா, ஸ்வாஹா அக்னி தேவனுக்கு போகிறா, சதின்றவ தான் பார்வதி தேவி, அவரை சிவபெருமான் ஆட்கொண்டுக்கிறார். அப்போ அதே மாதிரி இதில்
ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் இந்த தக்ஷ பிரஜாபதியோனுடைய பெண்கள் போயிருக்கான்றது நம்ம இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியறது. இந்த தொடர்ச்சியை மருத்துவ பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ நரநாராயணாய நமஹா.